السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எமது வாராந்தம் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு பின்னால் எமது மதரசா அல்லிமுல் இஸ்லாம் என்கின்ற கற்கை நெறியின் ஊடாகவும் எமது அல் ஹரஜ் தஅவா நிலையத்தின் ஒரு நிகழ்ச்சியாக வாராந்தம் நாங்கள் நடத்தி வருகின்ற இறையச்சத்தின் பலன்கள் என்ற தொடர் தலைப்பில் அல் குர்ஆனிய வசனங்களை நாங்கள் விளக்கத்துக்கு எடுத்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் சூரத்துல் ஹஷ்ரினுடைய 18வது 19வது வசனங்களை உங்களிடம் ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கிறேன். அல்லாஹுவின் மீது அச்சம் கொள்வது, அல்லாஹுவை பயப்படுவது, அல்லாஹ்வின் மீது இறையச்சம் கொள்வது என்கின்ற இந்த பகுதியில் குர்ஆனிலிருந்து, குர்ஆன் எங்களிடம் இறையச்சத்தை வேண்டி நிற்கக்கூடிய அந்த வசனங்களை நாங்கள் தொடராக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் சூரத்துல் ஹஷ்ரினுடைய 18வது வசனம் இன்றைய எமது இந்த தலைப்புக்கு மிகவும் பொருத்தமான, எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்வதற்கு இந்த வசனம் எங்களுக்கு ஒத்துழைக்கும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன் ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. சூரத்துல் ஹஷ்ரினுடைய 18-19வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா மூமின்களை பார்த்து, மூமின்களை விழித்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை விசுவாசம் கொள்ளக்கூடியவர்களே, அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல்தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின். வல்தன்துர் நஃப்சுன், ஒரு ஆத்மா அது அவதானிக்கட்டும், பார்க்கட்டும், மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக அது எதை முற்படுத்தி இருக்கிறது என்பதை அது, அந்த ஒவ்வொரு ஆத்மாவும் அது எதை முற்படுத்தி இருக்கிறது என்பதை தனக்குள்ளே ஒரு ஆய்வு கண்ணோடு பார்க்கட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதை தொடர்ந்து சொல்கிறான், வத்தகுல்லாஹ், மேலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்கின்றவற்றை, உங்களுடைய செயல்களை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அதன் மீது அல்லாஹ் தஆலாவுக்கு தகவல்கள் தெரியும். எங்களை பற்றி அல்லாஹ்வுக்கு எங்களை பற்றி எல்லா விவரங்களும் தெரிந்தவனாக இருக்கிறான், ஹபீராக இருக்கிறான். இந்த வசனத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதே அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று ஆரம்பித்து, அதை தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நம்பினால் மட்டும் போதாது, அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களிடம் இருக்க வேண்டிய அடுத்த பகுதி அத்தக்வா, அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ்வுடைய பயம் என்று சொல்வது, அல்லாஹ் எங்களை தண்டித்து விடுவான், அல்லாஹ் எங்களை நரகத்தில் போட்டு விடுவான் என்ற அந்த பயம் மாத்திரமல்ல, நாங்கள் பாவம் செய்வதற்கு முன்பே எங்களுடைய உள்ளத்தில் வரவேண்டிய அந்த பயம், நான் ஏன் நன்றி கெட்டவனாக இருக்க வேண்டும், ஏன் என்ற எனது வாழ்க்கையில் இந்த பாவங்களுக்கு நான் இடம் கொடுக்க வேண்டும்,
ஏன் எனது வாழ்க்கையில் இந்த பாவங்கள் என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே என்கின்ற அந்த பயம் எனக்கு என்னிடம் இல்லையா? சாதாரணமாக இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு முன்னாலே செய்யாத தவறுகளை எல்லாம் நாங்கள் தனிமையில் செய்வதற்கு ஷைத்தான் எங்களை தூண்டுகிறானே. எங்களை அறிமுகமானவர்களுக்கு மத்தியில் செய்யாத சில செயல்களை அறிமுகமில்லாத நாடுகளில் அறிமுகமில்லாத மக்கள் மத்தியில் சர்வசாதாரணமாக செய்கின்றோமே. ஏன்? அந்த அல்லாஹ் எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். நீங்கள் செய்கின்றவற்றையெல்லாம் அல்லாஹ் நன்கறிந்தவன் என்கின்ற அந்த எண்ணம் எங்களை விட்டும் தூரமாகுவதற்கும் அந்த எண்ணத்தை நாங்கள் மறந்து போவதற்கும் ஷைத்தான் எங்களுக்குள்ளே நிறைய ஃபித்னாக்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். எனவே தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு என்கின்ற வார்த்தையை கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அல்லாஹ் அழைக்கின்ற அந்த வார்த்தையை அவர்கள் கேட்டார்கள் என்றால் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் உங்களுடைய கேள்வியை நல்ல முறையிலே அவதானித்து கேளுங்கள். ஏண்டால் அல்லாஹ் தஆலா அந்த அழைப்பினூடாக ஏதாவது ஒரு நலவை உங்களுக்கு ஏவப் போகிறான். அவு ஷர்ருன் துன்ஹா அன்ஹு, அல்லது ஏதாவது ஒரு பாவமானதை விட்டும் உங்களை கெட்டதை விட்டும் உங்களை தடுக்கப் போகிறான். எனவே அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைக்கின்ற போதெல்லாம் உங்களுடைய செவி தாழ்த்தி சிந்தனையோடு கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்வதை பார்க்கிறோம். உண்மையிலேயே அல் குர்ஆனிய வசனங்கள் சிந்தனையோடு பார்க்கப்பட வேண்டிய ஒரு வசனங்கள். அல் குர்ஆன் என்பது வெறுமனே புத்தகம் கிடையாது. அல் குர்ஆன் என்பது வெறுமனே ஓதுவது மாத்திரம் தான் அதனுடைய நோக்கம் கிடையாது. அல் குர்ஆன் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா. அல்லாஹ் சொல்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஆய்வோடு சிந்தனையோடு நீங்கள் அணுக மாட்டீர்களா? ஏன் உங்களது உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கின்றனவா என்று அல்லாஹ் கேட்கிறான். சிந்திக்க சொல்கிறான், படிப்பினை பெற சொல்கிறான். அல் குர்ஆனை திக்ரா ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். அல் குர்ஆன் நீங்கள் அதை ஞாபகப்படுத்துங்கள், அதை படியுங்கள், அதிலே படிப்பினை பெறுங்கள், மூமின்களுக்கு பயன் தரும். அல் குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருப்பது அதை படிப்பதற்கு. எனவே தான் இக்ரா பிஸ்மி ரப்பிகல்லதி ஹலக், உன்னை படைத்தவனுடைய பெயரை கொண்டு நீர் ஓதுவீராக என்று முதலாவது வஹி அந்த வார்த்தை நபியல் நாயத்துக்கு இறங்கியது அல் குர்ஆனில் படிப்பதற்கு தான். படிப்பதை தூண்டிய வசனங்களாகத்தான் இருக்கிறது. எனவே அல் குர்ஆன் வெறுமனே ரமலானில் ஓதி தமாம் செய்வதற்குரிய ஒரு வேதமாகவோ அல்லது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் பரக்கத்துக்காக ஓதக்கூடிய ஒரு அம்சமாகவோ அல்லது நோய் நிவாரணத்துக்கு ஓதப்படக்கூடிய அம்சமாகவோ மாத்திரம் நாங்கள் நினைத்து விட முடியாது. அல் குர்ஆன் எங்களது வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அல் குர்ஆன் எங்களது உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டும். எங்களுடைய உள்ளத்தை நேரான பாதையில் கொண்டு போவதற்கு அல் குர்ஆன் எங்களை பின்தொடர வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் அல் குர்ஆன் எங்களை வழி தவற விடாமல் எங்களை பாதுகாக்க வேண்டும். இப்படியெல்லாம் நடக்க வேண்டுமாக இருந்தால் அல் குர்ஆனை நாங்கள் படிக்க வேண்டும். அல் குர்ஆனுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவை பலப்படுத்த வேண்டும். இது நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஷஅபான் மாதம் ஷஹருல் குர்ஆ, அல் குர்ஆனை ஓதக்கூடிய அல் குர்ஆனை படிக்கக்கூடிய ஒரு மாதம். ரமதானுக்கு எங்களை நாங்கள் தயார்படுத்துவதற்காக அல்லாஹ் தந்த ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஷஅபான். இதிலே அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் நோன்புகளை நோற்று அல் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தி தங்களை ரமதானுக்கு தயார்படுத்துவார்கள். அதுவும் நோக்கம் என்ன?
இறையச்சவான்களாக மாற்றிக் கொள்வதற்கு முழு நேர பயிற்சியாக ரமலான் எங்களை நோக்கி வரப்போகிறது. அந்த முழு நேர தர்பியாவுக்குள், முழு நேர அந்த பயிற்சி பாசறைக்குள் எங்களை நாங்கள் நுழைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் எங்கள் கருள் புரிய வேண்டும். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தான், அமளிபாதத்துகளோடு அந்த நன்மைகளோடு இந்த ரமலானை சிறப்பிக்கக்கூடிய பாக்கியத்தை தான் என்று ஒவ்வொரு மோமினுடைய உள்ளமும் பிரார்த்திக்க வேண்டும். ரமலானை அடைகின்ற பாக்கியம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற பெரிய பாக்கியம். எனவே இந்த ரமதான் எங்களை அண்மித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ரமதானில் காலடி எடுத்து வைப்போமா என்று கூட எங்களுக்கு தெரியாது. எங்களோடு இருந்த சகோதரர்கள், எங்களோடு இருக்கக்கூடியவர்கள் மரணிக்கின்ற செய்திகளை கேள்விப்படுகின்ற போதெல்லாம் எங்களது உள்ளத்தில் நாங்கள் எதை முற்படுத்தி இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்கிறானே, வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் பார்க்கட்டும் அந்த ஆத்மா எதை முற்படுத்தி இருக்கிறது மறுமைக்காக, மரணத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கைக்காக, கபருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் எதை முற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் கேட்க சொல்கிறானே. இந்த வசனம் எங்களது உள்ளத்தில் எல்லா நேரமும் இருக்க வேண்டிய ஒரு வசனம். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். ஒவ்வொரு ஆத்மாவும், ஒவ்வொரு உள்ளமும், உயிருள்ள ஒவ்வொரு உள்ளமும் சிந்திக்க வேண்டும், நான் எதை முற்படுத்தி இருக்கிறேன்? எனக்காக, என் குடும்பத்துக்காக, எனது பிள்ளைகளுக்காக, நான் எதிர்கால நோக்கத்துக்காக சேமித்து வைத்தவைகள் எவ்வளோ? அந்த சேமிப்புகளுக்காக நான் செய்யக்கூடிய தியாகங்கள் எங்கனம்? அது அழிந்து போகக்கூடிய, நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துக்காக வேண்டி நாங்கள் மறுமையை மறந்து, அல்லாஹ்வினுடைய அன்பை, அருளை மறந்து, மார்க்கத்தை மறந்து நாங்கள் இந்த உலகத்தை தேடுவதற்காக நேரம் ஒதுக்கி, அதற்காக பாடுபட்டு, அதற்காக எங்களை சாராக பிழிந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களே, சகோதரர்களே, அது நிரந்தரமானதல்ல. அது எங்களோடு வராது. அது இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். அது அல்ல நாங்கள் முற்படுத்த வேண்டியது. நாங்கள் முற்படுத்த வேண்டியது மண்ணறைக்கு, கபருக்கு எங்களோடு வரக்கூடியவைகள், மண்ணறைக்கு எங்களோடு வரக்கூடியவைகள். இதா மாத்தல் இன்சான் இன்கதா அன்ஹு அமலு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனோடு உள்ளவைகள் துண்டிக்கப்படுகிறது. அவனுக்கும் உலகத்துக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது. இல்லா மின் ஸலாஸ், 3. என்னது? அவன் செய்த அமல்கள், நல்ல அமல்கள், சாலிகான குழந்தை, அவனுக்காக துஆ கேட்கக்கூடிய குழந்தை, அவனுடைய இல்ம், அவன் படித்த அந்த அறிவு, அதனூடாக அவன் செய்தவைகள். எனவே எங்களுடைய சொத்து செல்வங்களோ, எங்களது குடும்பமோ, எங்களது பிள்ளை குட்டிகளோ எங்களோடு வரமாட்டார்கள். நாங்கள் முற்படுத்த வேண்டியது சாலிகான நல்லமல்கள், எங்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலிகான குழந்தைகள், நிரந்தரமாக எங்களுக்கு நன்மை ஈட்டி தரக்கூடிய தர்மங்கள், இவைகளை தான் நாங்கள் முற்படுத்த வேண்டும். சாலிகான அமல்கள் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு ஃபர்லாக்கின கடமைகளில் கவனமாக நாங்கள் இருப்பது போல, அதிலே அந்த கடமைகளை நிறைவேற்றுவதில் கரிசனை காட்டுவது போல, சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை கொண்டு எங்களது நன்மையுடைய அந்த மீசான் தராசில் எங்களுடைய நன்மைக்கான பட்டோலை கணப்பதற்கு நாங்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் முற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நிறைய இபாதத்துகளை, நிறைய சுன்னத்தான வணக்கங்களை எங்களுக்கு இஸ்லாம் கற்றுத்தருகிறது. நேரங்கள், காலங்கள் எங்களை அறியாமல் உருண்டோடி கொண்டிருக்கிறது.
வெள்ளிக்கிழமை அடைகிறோம், அடுத்த வெள்ளிக்கிழமை வருவது மிக வேகமாக போகிறது. மாதம், நாள், வருடம் உருண்டோடி கொண்டிருக்கிறது. எங்களோடு இருக்கக்கூடியவர்கள் எங்களை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்கிறார்கள், மன்னரைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நல்ல பலமாக இருந்தவர்கள் பலமற்றவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். திடீர் மரணங்கள் எங்களை ஒரு கணம் உலுக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலும் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், இவ்வளவு அவகாசங்களை தந்தும் எங்களது உள்ளங்களை தட்டக்கூடிய சில நிகழ்வுகள் நடந்தும் நாங்கள் எங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளவில்லை என்றால், எங்களை போன்ற நஷ்டவாளிகள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்கான ஒரு விளை நிலமாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இங்கே நாங்கள் செய்யக்கூடிய இந்த அறுவடைகள் மறுமையிலே நாங்கள் அதை நல்ல முறையில் காண்பதற்கு நாங்கள் அதிகமான நன்மைகளை எமது வாழ்க்கையில் நாங்கள் உட்படுத்திக் கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த வசனம் எங்களை நோக்கி சொல்கிறது. வலா தகூனு கல்லதீன நசுல்லாஹ், அல்லாவை மறந்தவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களை தாங்களே அவர்கள் மறந்து விட்டார்கள். உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள் தான் கெட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மறுமைக்காக தயாரித்துக் கொள்ளுங்கள், மறுமைக்காக முற்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை மறந்தவர்களாக, அல்லாஹ்வை நினைப்பதை மறந்தவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அல்லாஹ்வை மறந்தால் உங்களையே நீங்கள் மறந்து விடுவீர்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் நீங்கள் மறந்தவர்களாக வாழ்ந்தால், மறுமை பற்றிய சிந்தனை, அல்லாஹ்வை பற்றிய எண்ணம், மௌத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல் வாழ்ந்தால் உங்களை நீங்களே மறந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். உங்களுடைய உண்மையான இந்த உலகத்துக்கு இறைவனால் நீங்கள் படைக்கப்பட்ட அந்த நோக்கத்தையே மறந்து வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வை மறந்து இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், தங்களை தாங்களே அவர்களே மறந்து கொண்டு வாழ்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நிலை எனக்கும் உங்களுக்கும் வந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வை ஞாபகமூட்டுவதற்கான வழிகள் ஏராளம் எங்களை சூழ இருக்கிறது. 5 நேரத்துக்குமான அதான் எங்களை அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறது. இந்த புனிதமான மாதங்கள் எங்களை அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறது. அல் குர்ஆன் எங்களை அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறது. இப்படி அல்லாஹ்வை நினைப்பதற்கான வழிகள் ஏராளம் இருக்க, அவைகளெல்லாம் புறம் தள்ளிவிட்டு உலகத்தில் இன்பமாக வாழ வேண்டும், உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால் நீங்கள் உங்களை மறந்து விட்டீர்கள். அல்லாஹ் மறுமையில் உங்களை மறந்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் மறுமையில் எங்களை மறந்து விட்டால், எங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணை கொண்டு எங்களை பார்க்காவிட்டால் எங்களுடைய கெதி என்னவாகும் என்பதை சிந்தித்து பாருங்கள். நாளை மறுமையில் காஃபிர்கள் சொல்லக்கூடியதை பாருங்கள். யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதா, யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதா, தனது கரத்தால் தான் எதை முற்படுத்தினேன் என்பதை மறுமையிலே ஒரு மனிதன் பார்ப்பான். எதை நான் முற்படுத்தினேன் அல்லாஹ்வுக்காக, மறுமைக்காக. வயகூலுல் காஃபிர், அந்த நேரத்தில் காஃபிர் சொல்வான், இறை மறுப்பாளன் சொல்வான், யா லைத்தனி குந்து துராபா, நான் உலகத்தில் மண்ணாக இருந்திருக்க கூடாதா? உயிரற்ற
எந்த பயனும் இல்லாத, அருமையிலே தண்டிக்கப்படாத ஒரு வெறும் ஜடம், ஒரு வெறும் ஒரு மண்ணாகவோ கல்லாகவோ அப்படி ஒரு உணர்வுகளற்ற ஒன்றாக நான் இருந்திருக்க கூடாதா என்று அவன் அங்கலாய்ப்பான். ஏன்? மறுமையுடைய அந்த வேதனை, அந்த தண்டனைகள் அவனால் தாங்க முடியாமல் அவன் சொல்வான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாங்கள் மறுமையில் என்ன புலம்ப போகிறோம், இதை நாங்கள் அல்லாஹ்வுக்காக மறுமைக்காக முற்படுத்தி இருக்கிறோம். செய்கின்ற கொஞ்ச நெஞ்ச அந்த அமல்களும் அதிலே இஹ்லாஸ் இருக்கிறதா? அந்த அமல்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்வானா என்ற எண்ணம் இருக்கிறதா? அல்லாஹ்வுக்காக, மார்க்கத்துக்காக நாங்கள் கொடுக்கின்ற, எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் கொடுக்கின்ற நேரம் எவ்வளவு கொடுக்கிறோம்? உலகத்துக்கு கொடுக்கின்ற நேரமும் மறுமைக்கு கொடுக்கின்ற நேரத்தையும் நாங்கள் கணக்கிட்டு பார்த்தால் நாங்கள் எதை முற்படுத்தி இருக்கிறோம் என்பதை எங்களால் அளந்து பார்த்து கொள்ள முடியும். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எமது வாழ்க்கையில் இந்த சிந்தனை மறுமைக்காக எங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கும் மறுமைக்காக நாங்கள் முற்படுத்திக் கொள்வதற்குமான எமது இந்த போராட்டம் எமது வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் எதை முற்படுத்தினோம்? நாங்கள் செய்த குற்றங்களுக்கு அல்லாஹ்விடம் எந்த அளவு தூரம் அதற்கான பாவ மன்னிப்பை தேடி முடித்து விட்டோம்? இந்த சிந்தனையில் நாங்கள் இந்த ரமலானை வரவேற்க இருக்கக்கூடிய நாங்கள் எங்களது உள்ளங்களை தூசி படிந்த பாவங்கள் நிறைந்த இந்த எமது உள்ளத்தை நாங்கள் தட்டி துடைத்து எங்களை நாங்கள் ஒரு கணம் சுய பரிசோதனை செய்து கொண்டு அந்த ரமலானுக்குள் நுழைந்தால் அல்லாஹ் ரப்பல் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அந்த நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானின் ஊடாக எங்களது பாவங்களை மன்னித்து எங்கள் மறுமை வாழ்க்கைக்காக நாங்கள் தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சிறந்த ஒரு சீசனை, ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தருகிறான். அதிலே நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் மறுமைக்காக. உலகத்தில் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு ஒவ்வொரு சீசன்கள் இருக்கிறது, ஒவ்வொரு காலம் இருக்கிறது. வியாபாரத்துக்கு, பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு அந்தந்த காலங்களில் வியாபாரிகள் போட்டி போட்டு எப்படியாவது அதிலே நாங்கள் எமது வாழ்க்கைக்கான வாழ்வாதாரத்தை அதை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதிலே திட்டம் போட்டி போட்டு முயற்சி செய்வார்கள். அதே போன்றுதான் உண்மையான புத்திசாலி மறுமைக்காக சேமிப்பவன் தான் உண்மையான புத்திசாலி. அவன் இந்த ரமதானை மறுமைக்காக சேமிப்பதில் போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்காக தயாராக வேண்டும், அதற்காக எமது சூழலை சரி செய்து கொள்ள வேண்டும். எமது பிள்ளைகளை, குடும்பத்தை, எமது பக்கத்து வீட்டுக்காரர்களை, எமது சூழலை பாவங்களை விட்டும் தூரமாக்கி இந்த புனிதமான நன்மைகளை அள்ளிக்கொண்டு வரக்கூடிய, நரக விடுதலை பெற்று தரக்கூடிய, பாவ மன்னிப்பை தரக்கூடிய, சுவன பாக்கியத்தை தரக்கூடிய அந்த புனிதமான மாதம் எங்களை அடைவதற்கு இருக்கிறது. அதற்கு நாங்கள் இப்போதிருந்தே எங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், புடம் போட்டுக் கொள்ள வேண்டும், தூசி தட்டி எங்களுடைய ஈமானை உயிர்ப்பித்துக் கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு சிறந்த காலம்தான் இது, இந்த ஷஅபானுடைய காலம். எனவே நாங்கள் இதை பயன்படுத்துவோம். எமது உள்ளத்தில் எல்லா நேரமும் இருக்க வேண்டியது, எமது பேங்க் அக்கவுண்டில் எவ்வளோ சேமித்து வைத்திருக்கிறோம், எமது பிள்ளைகளுக்காக, எமது வருங்கால சந்ததிகளுக்காக எவ்வளோ முற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பது மாத்திரம் அல்ல எமது உள்ளத்தில் இருக்க வேண்டியது. அது நீங்க சேர்த்தீங்களோ சேர்க்கலையோ அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும்.
அல்லாஹ் உங்களை கொண்டோ அல்லது யாரை கொண்டோ எப்படியோ அல்லாஹ் அவர்களுக்கான ரிஸ்கை சேர்ப்பான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்தால் நீங்கள் சேர்ப்பதில் மார்க்கத்தில் எந்த தவறும் இல்லை, சேர்க்கத்தான் வேண்டும். ஆனால் அதைவிட பல மடங்கு நாங்கள் சேர்க்க வேண்டியது, யோசிக்க வேண்டியது, எமது மறுமைக்காக நாங்கள் எதை சேமித்து வைத்திருக்கிறோம். அது நிரந்தரமானது. அந்த சேமிப்பின் ஊடாகத்தான் எமது நிரந்தரமான சொர்க்கமா நரகமா என்கின்ற முடிவு எங்களை எட்டப் போகிறது. எனவே அந்த சேமிப்பு கணக்கில் நானும் நீங்களும் எவ்வளவு உட்படுத்தி இருக்கிறோம். சகாத்துகள், சதக்காக்கள், திக்ருகள், ஔராதுகள், குர்ஆன் திலாவத்துகள், தொழுகைகள், நோன்புகள், பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, குடும்ப உறவை பேணுவது, பக்கத்து வீட்டுக்காரனோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, இப்படி இந்த நன்மையான காரியங்களை செய்து நாங்கள் மறுமைக்காக எவ்வளவு நாங்கள் சேமித்து வைத்திருக்கிறோம், முற்படுத்தி அனுப்பியிருக்கிறோம் என்பதை நாங்கள் அடிக்கடி சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த வசனம் எமது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும். சூரத்துல் ஹஷ்ர் 18வது 19வது வசனத்தை நீங்கள் தர்ஜுமாவை எடுத்து படித்து பாருங்கள். அந்த வசனங்களை எமது உள்ளத்தோடு பொருத்தி பாருங்கள். நாங்கள் எதை முற்படுத்தி இருக்கிறோம்? நாங்கள் செய்யக்கூடியதெல்லாம் நன்கறிந்த, அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹுக்காக எதை நாங்கள் முற்படுத்தி இருக்கிறோம்? நாங்கள் அல்லாவை மறந்தவர்கள் கூட்டத்தில் இருக்கிறோமா? அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். எங்களை சுய பரிசோதனை செய்து மறுமைக்காக எங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய சிறந்த முஃமின்களாக, முஸ்லிம்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனி வசனங்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அல்லாஹ் அழைக்கின்ற அந்த வசனங்கள் எங்களுடைய உள்ளத்தில் ஒரு கணம் எங்களுடைய வேலைகள், சோழிகள், சிந்தனைகளை எல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு கொஞ்சம் அமைதியாக அல்லாஹ் எங்களை அழைத்து என்ன சொல்ல வருகிறான்? ஈமான் கொண்டவர்களே, அல்லாவை நம்பியவர்களே என்று அழைத்து அல்லாஹ் எதை எங்களை சொல்ல வருகிறான் என்பதை காது தாழ்த்து கேட்டு உள்ளத்துக்கு அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியை உள்ளத்திலே பதிய வைத்து அந்த அல்லாஹ் ஏவிய ஏவல்களை எடுத்து நடப்பதற்கும், அல்லாஹ் தவிர்ந்து கொள்ள சொன்ன அந்த தடைகளை, பாவங்களை விட்டு ஒதுங்கி வாழ்வதற்கும் நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சிறந்த பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எமது வெள்ளிக்கிழமை இந்த நேரலை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இறையச்சத்தின் பயன்கள், இறையச்சத்தால் ஒரு முஃமினுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்கின்ற தலைப்பில் குர்ஆனிலிருந்து இறையச்சம் ஒரு முஃமினிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய சிறப்புகள், பலன்கள் தொடர்பான வசனங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் சூரத்துல் ஜாசியா
என்கின்ற அத்தியாயத்தில் 19வது வசனத்தை நாங்கள் இன்று விளக்கத்துக்கு எடுக்க இருக்கிறோம். இந்த சூரத்துல் ஜாசியாவினுடைய 19வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சவான்களுக்குரிய அந்த முக்கியமான சிறப்புகளை இந்த வசனத்திலே எங்களுக்கு அதனுடைய பலன்களை எங்களுக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறான். அந்த வரிசையில் நாங்கள் இந்த வசனத்தை கட்டாயம் தெரிந்து வைத்து அந்த சிறப்புகளை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் இறையச்சவான்களுக்கு மிக சிறந்த ஒரு பண்பாகவும் அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வதற்கு அதுதான் எங்களுக்கு மறுமையிலே கை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, சூரத்துல் ஜாசியா என்று சொல்கின்ற அந்த சூராவின் 19வது வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலே சொல்கிறான். 18, 19 தொடராக பார்த்தால் எங்களுக்கு விளங்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், சும்ம ஜஅல்னாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ர். உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மார்க்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான், இஸ்லாமிய மார்க்கத்தை. ஃபத்தபிஹா, அந்த மார்க்கத்தை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், அறிவில்லாதவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் மார்க்கமாக பின்பற்றக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்லிவிட்டு சொல்கிறான், இன்னஹும் அவர்கள் லன் யுக்னு அன்க மினல்லாஹி ஷைஅன், அவர்களால் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்களை விட்டும் அல்லாஹ்வை விட்டும் அவர்கள் உங்களுக்கு தேவையற்றவர்கள். எனவே அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உங்களுக்கு அவர்கள் அந்த மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களை நீங்கள் தோழர்களாக நண்பர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அநியாயக்காரர்கள் அவர்கள் சிலருக்கு உற்ற தோழர்களாக பாதுகாப்பாளர்களாக இருக்கிறார்கள், நண்பர்களாக இருக்கிறார்கள். வல்லாஹு வலியுல் முத்தகீன், அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தான் இறையச்சவான்களுக்கு வலியாக பாதுகாவலனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி என்றால் அநியாயக்காரர்கள் இந்த உலகத்தில் சிலருக்கு பாதுகாவலர்களாக, சிலரை மதிக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு சிலருக்கு உற்ற நண்பர்களாக இருப்பார்கள். ஆனால் இறையச்சவான்களுக்கு யார் உதவி செய்வது, இறையச்சவான்களை யார் பொறுப்பெடுப்பது என்று பார்த்தால் வல்லாஹு வலியுல் முத்தகீன், இறையச்சவான்களை பொறுப்பேற்பது அல்லாஹ், இறையச்சவான்களுடைய பாதுகாவலன் அல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே பிரகடனப்படுத்துகிறான். இது சூரத்துல் ஜாசியா என்ற அத்தியாயத்தின் 18, 19வது வசனம். 19வது வசனம் எங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு வசனம். அநியாயக்காரர்கள் அவர்கள் சிலருக்கு பாதுகாவலர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் பார்க்கிறோம், அநியாயம் இழைக்கிறவனுக்கு யார் பாதுகாவலர்னா அநியாயக்காரனே பாதுகாவலனாக இருக்கிறான். ஒரு நாட்டில் ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒரு கூட்டம், ஒரு கும்பல் அல்லது ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக பெரும்பான்மை சமூகத்தில் உள்ளவர்கள் அநியாயம் அக்கிரமம் செய்தால் அவர்களை பாதுகாக்கிறது யாரு? அதே அநியாயக்கார கும்பல் தான் பாதுகாக்கிறார்கள். அதே அநியாயக்காரர்கள் தான் அவர்களுக்காக அவர்களை பாதுகாப்பதற்காக முன்னிக்கிறார்கள். ஆனால் இறையச்சவான்களை பாதுகாப்பது யார்? இறையச்சவான்கள் சமூகத்திலே ஒடுக்கப்பட்டு அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் சமூகத்திலே நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகிறார்களே, இவர்களை பாதுகாப்பது யார்? இவர்களுடைய உற்ற பாதுகாவலன் யார்? கவலைப்பட வேண்டாம். நாங்கள் இறையச்சவான்களாக இருந்தால், நாங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் வல்லாஹு வலியுல் முத்தகீன்,
இறையச்சவான்களுடைய பாதுகாவலன் அல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுடைய வழி பாதுகாவலன் அல்லாஹ். நாங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால், உண்மையிலேயே நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பாதுகாப்பை எங்களுக்கு தருவான். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையை நாங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு இந்த வசனத்தை எமது உள்ளத்திலே எடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இந்த பாதுகாப்பு என்பதிலே தான் எங்களது ஈமானில் சில நேரம் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. யார் எங்களுக்காக பேசுறது, யார் எங்களுக்காக குரல் கொடுக்கிறது, யார் எங்களுக்காக போராடுறது, யார் எங்களுக்காக என்று நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு விரக்தி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களோட உள்ளத்தில் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்ற அந்த ஈமானை நாங்கள் மறந்து வாழ்கிறோம். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிர்அவுனுடைய கூட்டம் விரட்டி கொண்டு வர நேரம் நதி குறுக்கிடுகிறது, அதை தாண்டி போக முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் சொன்னார்கள் மூசா நபியை பார்த்து, எங்களை நடு கடலுக்குள்ள கொண்டு போறதுக்கு வழி இல்லாம இடையில எங்களை மாட்டி விட்டுட்டீங்களே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இன்ன மஇய ரப்பி சைஹதீன், என்னுடன் என்னுடைய இறைவன் அல்லாஹ் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். எங்களை யாரு காப்பாத்துறது? இப்ப கடல் குறுக்கிடுது, நதி, இதுக்குள்ள போனா மூழ்கணும், போகாம நின்றா பின்னுக்கு ஃபிர்அவுனுடைய படை அழிச்சிருவார்கள். இந்த நேரத்தில் அவருடைய வாயிலிருந்து வந்தது, என்னோடு என்னுடைய இறைவன் அல்லாஹ் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொல்லி அல்லாஹ்வின் மீது அந்த நம்பிக்கையில், ஆணித்தனமான நம்பிக்கையில் இருந்தார்கள் அந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கடலை, அந்த நதியை என்ன செய்யறான், அந்த கடலை பாதையாக்குகிறான். அதிலே அவர்கள் கடந்து சென்றார்கள். ஃபிர்அவுனுடைய கூட்டம் அழிக்கப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமை அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களை, மூமின்களை அல்லாஹ் பாதுகாத்தான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அநியாயக்காரர்கள் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்களாக இருந்தாலும் மூமின்கள், முஸ்லிம்கள் சமூகத்திலே சிறுபான்மையாக பாதுகாப்பில்லாத ஒரு அச்ச சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் வல்லாஹு வலியுல் முத்தகீன், அல்லாஹ் முத்தகீன்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறான். நாங்கள் யாரை பாதுகாவலனாக எடுக்க வேண்டும்? அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தில் உண்மையான பாதுகாவலனாக இருந்தால், உண்மையிலேயே நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹுடைய உண்மையான அவுலியாக்களாக நாங்கள் மாறினால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். எனவே அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை, அல்லாஹ்வுடைய அந்த நண்பர்களை, அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை பாதுகாக்கிறானோ, அலா இன்ன அவுலியா அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய அவுலியாக்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்கிறார்களோ, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த பயமோ எந்த கவலையோ இருக்காது. அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அவர்கள் தான் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்தவர்கள். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை மட்டும் தான் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் தான் அவுலியாக்கள். இந்த அவுலியாக்களை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். இந்த அவுலியாக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை இன்மையிலையும் மறுமையிலையும் கொடுப்பான். இன்றைக்கு அவுலியாக்கள், வலியுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று நாங்கள் யாரை வச்சிக்கிறோம்? அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணுமா? இந்த அல்லாஹ் சொல்றான், இறையச்சவான்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான். இறையச்சவான்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும்.
இறையச்சவான்களுக்கு அல்லாஹ் தாலா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த சிறப்பு கிடைக்கும். உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள் யார்? யாரை எங்கட சமூகத்தில் அவுலியாக்கள் மகான்களாக நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். நாங்க எங்களுக்குள்ள ஒரு 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 வடிவம் கொடுத்து வச்சுக்கிறோம். அவுலியாக்கள்டா யாரு? அல்லாஹ்வுடைய சோதனை, பசி, பட்டினி, பயம், பொருளாதார வீழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், பொருளாதாரத்தில் எங்களோட நாடு வீழ்ந்திருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய சோதனை. இதிலே நாங்கள் பொறுமை காத்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விதத்தில் அஞ்சினால் உபஷிரி சாபிரி, இந்த பொறுமையாளர்களுக்கு என்னது சுபசோபரம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் உண்மையிலேயே எங்களுடைய பாதுகாவலனாக மாற வேண்டுமாக இருந்தால், எங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தர வேண்டுமாக இருந்தால், நானும் நீங்களும் என்னுடையும் உங்களுடையும் தவறுகளை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் எங்களுடைய தவறுகளை விட்டும் தௌபா கேட்டு திருந்தி உண்மையான மூமின்களாக இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்தே, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய விதத்தில் பயப்படுங்கள். மாசத்துக்கு ஒருக்கா பயப்படுறது, வருஷத்துக்கு ஒருக்கா பயப்படுறது, மையத்து புழுந்தா தான் அல்லாஹ்க்கு பயப்படுறது, கிழமைக்கு ஒருக்கா தான் ஜும்மாக்கு தான் நாங்கள் அல்லாஹ்வை பயப்படுறதுண்டா இது அல்லாஹ்வை பயப்படுவதாக ஆகாது. உண்மையான அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் இடத்தில் இப்படி அல்லாஹ்வுடைய பயம், இத்தகில்லா ஹைசுமா குந்த், நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து. ஒரு பாவம் செய்து விட்டேயா, அதை தொடர்ந்து ஒரு நன்மையை செய், அல்லாஹ்ட்ட தௌபா கேளு, திருந்து அந்த பாவத்தை அல்லாஹ் அழித்து விடுவான், பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு பாவம் சரியா, ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்தினால் நீ பாவத்தின் பக்கம் விழுந்துட்டியா, தொடர்ந்து அந்த பாவத்தில் மிதக்காத, விடு, திருந்து தௌபா கேளு, அல்லாஹ் மன்னிப்பான். இதுதான் மனித வாழ்க்கையுடைய இயல்பு. பாவம் செய்யறான், திருந்துறான், தௌபா கேட்கிறான், அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ் இதை எதிர்பார்க்கிறான். பாவமே செய்யாம இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எவ்வளவு தான் நாங்க அல்லாஹ்வுடைய நேசர்களாக, உண்மையான நேசர்களாக இருந்தாலும் சில நேரம் பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து போகும். தொடர்ந்து போகக்கூடாது, அதை பின்தொடர்ந்து போகக்கூடாது. நாங்கள் அந்த பாவத்தை விட்டு தூரமாகி அல்லாஹ்வின் பக்கம் பின்தொடர வேண்டும். இந்த ஷைத்தானின் விட்டும் தூரமாக வேண்டும். இது இந்த மனோநிலை எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? பாவம் ஒன்று செஞ்சிட்டோம், பாவத்தில் மூழ்கிட்டோம், இனி எனக்கு நன்மை செய்ய இயலாது, இனி எனக்கு பள்ளி போயலாது அப்படின்னு நாங்கள் ஷைத்தாண்ட பக்கமே போறோம். கொஞ்ச நாளைக்கு பள்ளியும் கையுமா, தொழுகையும் கையுமா, இவர் தான் பள்ளியில் வாங்க சொல்றது, இவர் தான் இமாம் எழுப்பாட்டுறது, இவர் தான் முஅத்தின் வராட்டி, இவர் தான் பள்ளியில பொறுப்புண்டு இருப்பார். கொஞ்ச நாளைக்கு 6 மாசத்துக்கு இருக்கிறார், 3 மாசத்துக்கு இருக்கிறாரு, இல்லாட்டி நோம்புக்கும் அப்படி இருப்பாரு. பெருநாளோட பார்த்தா அவரை பள்ளிக்கும் இல்லை, அவர் பாங்கு சக்தத்துக்கும் இல்லை, அவர் எங்கண்ட அட்ரஸ் இல்லால் போத்தலும் கையுமாய்க்கிறார், பாட்டியும் கூத்துமாய்க்கிறார். இப்படி எங்களோட சமூகத்தில் நாங்கள் பார்க்குறோம். இது உண்மையான இறையச்சமாக இருக்காது. சரி, அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய பயந்தீங்க, தொழுதிங்க, எல்லாம் செஞ்சீங்க, ஒரு நாள் ஒரு பாவம் நடந்துட்டுன்னா அதிலே தொடர்ந்து போகக்கூடாது. நடந்துட்டு ஷைத்தான் என்னை வழி கெடுத்துட்டான், என் உள்ளத்தில் என்னது மனோ இச்சைக்கு ஆசைப்படுற நிலைமையை இந்த பாவத்தை எனக்கு தந்துட்டான், உடனே நாங்கள் சுதாரிக்கணும். நான் யாரு? நான் இப்படி இருந்தேன், ஜமாத்துக்கு பள்ளிக்கு போவேன், இமாமுக்கு பக்கத்தில் நின்று தொழுதேன், அவ்வளவு தக்பீர், ஆரம்ப தக்பீர் மிஸ் ஆகாமல் இந்த ஒரு 6 மாசமா நான் ஈந்திக்கிறேன், நான் இப்படி செய்யறதா என்று நாங்களே எங்களை சுதாகரித்துக் கொண்டு பாவத்தை விட்டு விடுபட வேண்டும். இதுதான் மூமின்கள், இதுதான் இறைச்சவான்கள், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள். அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று சொல்லிட்டு நாங்க பாவமே செய்ய மாட்டோம், இவங்க என்னது மற்றவங்க எல்லாம் இவங்கள்ட்ட வரணும், இவங்கள்ட்ட மற்றவங்களுக்கெல்லாம் இவங்க ஆசி கொடுக்கணும்டா பச்சை கல்லணுகிற இவர்கள் இவர் தங்கல்கள் தொங்கல்கள் கொஞ்சம் பெருகிறாங்க. தமிழ்நாட்டில், ஸ்ரீலங்காவில், பாகிஸ்தான், பங்களாதேஷ்களில் தங்கல்கள், அவர்கள் உள்ள பாவமே செய்ய மாட்டார்கள். அவர்களோட ஆசீர்வாதத்துக்காக வேண்டி அவரோட எச்ச துப்பி தண்ணியை குடிக்கிறான், அவரோட கால கழுவி இவன் குடிக்கிறான். முஸ்லீம் பேர் தாங்கிகள் முஸ்லீம்களா? இவர்கள் உண்மையான முஸ்லீம்களா? இப்படி செய்வார்களா? உண்மையான நேசர்கள் யாரு? பாவம் செய்தால் உடனே அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து விடுவார்கள்.
அல்லாவின் பக்கம் பாவ மன்னிப்பிலே விழுந்து விடுவார்கள். அல் குர்ஆனை ஓதுகிற நேரம் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். அல் குர்ஆனை ஓதுகிற நேரம் அவர்கள் சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள். அல் குர்ஆன் ஓதவே தெரியாது, அல் குர்ஆனை படித்ததே இல்லை, பள்ளியின் பக்கம் ஜமாத்துக்கு வந்ததே இல்லை. இவனெல்லாம் அல்லாஹ்வுடைய நேசர், தங்கள் மகான் என்று சொல்லி மக்களை ஏமாத்தி பேர்வழிகளை இன்றைக்கு முஸ்லிம்கள் நம்பியதன் விளைவுதான் அல்லாஹ்வுடைய சோதனைக்கு காரணமாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் எங்களது பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய நேசர்களாக உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் படிக்க வைக்க வேண்டும். நாங்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும். எங்களுடைய தொழில், எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய சமூக வாழ்க்கை, எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிற விடயத்தில், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பில், தனிமையில் அல்லாஹ்வோடு நாங்கள் எங்களுடைய உறவில், தனிமையில் அல்லாஹ்வோடு நாங்கள் கேட்கின்ற பிரார்த்தனையில், தனிமையில் அல்லாஹ்வோடு நாங்கள் கேட்கின்ற தௌபாவில், உங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பில் எந்த அளவு தூரம் நெருக்கமாக இருக்கிறது? அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் தொடர்பு நெருக்கம் அதிகமாக இருக்கிறதா, விரிசல் அடைந்திருக்கிறதா? அல்லாஹ்வுடைய ஞாபகம் எங்களிடத்தில் அதிகமாக இருக்கிறதா, அல்லது ஆடை குறுக்க கூடை குறுக்க வருகிறதா? அல்லாஹ்வை சதாவும் நினைக்கின்ற நிலையில் உங்களுடைய உள்ளங்கள் இருந்தால் உண்மையிலே நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள். இதைத்தான் அல்லாஹ்வுடைய நேசம் என்று சொல்வது, இதைத்தான் இறைச்சம் என்று சொல்வது. வேற பெருசா ஒன்றும் இல்லை. வேற பெருசா என்னமோ கற்பனை பண்ணி அல்லாஹ்வுடைய தக்வாதாரி என்று சொன்னா அவர் தொழில் செய்ய மாட்டாரு, அவர் குடும்ப வாழ்க்கை ஈடுபட மாட்டாரு, பள்ளியிலே தங்கி இருப்பாரு, 40 நாள் போவாரு, வருஷம் போவாரு, அப்படியெல்லாம் எனக்கு வாழ இயலாது, அப்படி இறைச்சவான்கள்ட, அப்படி தக்குவாதாரிகள்ட, அப்படி இது இல்லை. நீ அன்றாட உண்ட வாழ்க்கையை நீ வாழு, அல்லாஹ் விரும்புகிற மாதிரி வாழு, அதுதான் இறைச்சம். சம்பாதிக்க வானான்னு சொல்லலையே, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட வானான்னு சொல்லலையே. யாதிக்கும் சதக்கா, உண்ட மனைவியோடு உறவு கொள்றதும் சதக்கா என்று சொன்ன மார்க்கம். உண்ட மனைவிக்கு ஒரு கவலை உணவை ஊட்டுவதும் சதக்கான்னு சொன்ன மார்க்கம். உண்ட பிள்ளைய நீ சாலிகான முறையில் வளர்க்கிறது அது பெரிய நன்மை என்று சொன்ன மார்க்கம். உண்ட குடும்பத்துக்கு நீ உணவுக்காக சம்பாதிக்கிறது அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த கூலி தரக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம். அதுவும் நன்மை தான், அதுக்கு அல்லாஹ் தஆலா கூலி தருவானே. இந்த இறையச்சத்தை தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்ற உண்மையான நேசர்கள் யார்? உண்மையான நேசர்களாக ஏன் எங்களால் மாற முடியாது? இதற்கு என்ன வழி? எப்படி நாங்களும் அல்லாஹ்வுடைய நேசர்களாக மாறுவது? ஏன் எங்களுடைய பாவங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது? ஏன் எங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் அல்லாஹ்விடம் தௌபா கேட்டு மீள முடியாது? அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறானே, பாவ மன்னிப்பை அல்லாஹ் விரும்புகிறானே. அல்லாஹ்விடம் பாவம் கேட்பவர்களை அல்லாஹ் சந்தோஷப்படுகிறானே. இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பை ஒரு அடியான் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடம் தௌபா கேட்பதை விட அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் சந்தோஷமானது வேறொன்றும் இல்லை. ஒரு மனிதன் உணவுப் பொருட்களோட ஒட்டகங்களோட ஒட்டகத்தை எடுத்துட்டு வருகிறான், ஒரு களைப்பு மரத்தடியிலே தூங்கி விடுகிறான், உணவுக்கும் ஒட்டகமும் காணவில்லை, பாலைவனத்திலே மாட்டிக்கொண்டு தவிக்கிறான். எழும்பி பார்க்கிறான், ஒட்டகத்தையும் காணோம், உணவையும் காணோம், தண்ணீர் குடிப்பானத்தையும் காணோம், வழி இல்லை, கவலை இல்லை. சரி, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனி இப்போ நான் போறேன்டா, ஒட்டகம் வரணும், உயிர் வாழ்றேன்டா, உணவு இருக்கணும், ரெண்டுமே இல்லை. பார்க்குறான், தேடுறான், அலைகிறான், கண்ணால காண்றதுக்கு யாரும் இல்லை, ஒரு பாலைவனம். சரி, என்ன செய்ய? சரி, வழி இல்லை, என்ன முடிவு இதுதான், மரத்தடியில் அப்படியே உறங்கி விடுகிறான். அவனுடைய உள்ளத்தில் என்ன இருந்தது? என்ற கதை முடிஞ்சு, அப்படியே தூக்கத்தில் மௌத்தா போனாலும் செய்ய வழி இல்லைன்னு நினைச்சிட்டு தூங்கிட்டான். கண்ணை திறந்து, களைப்பு முடிஞ்சு கண்ணை திறந்து அசந்து பார்க்குறான். அந்த காணாமல் போன ஒட்டகமும் அந்த உணவு பொதிகளோடு வந்திருக்கிறது. அவனுடைய சந்தோஷம் மிகைப்பால் அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, அன ரப்பி, எனது நான் தான் இறைவன், அந்த அப்தி வஅன ரப்புக், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமான் அப்படின்னு மாற்றி தவறு சொல்லிட்டான். அந்த ரப்பி வஅன அப்துக்குன்னு சொல்ல வேண்டியது நீ என்னுடைய ரப் எஜமான், நான் உன்னுடைய அடிமைன்னு சொல்ல வேண்டியது சந்தோஷத்துல மாறி சொல்லிட்டான். இவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் வருமோ, இதை விட அல்லாஹ் தஆலா பல மடங்கு சந்தோஷப்படுகிறான் ஒரு அடியான் பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட தௌபா கேட்கிறது. அப்ப இறையச்சவான்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் எப்படி இருப்பார்கள்? பாவமே செய்யாம இருப்பார்களா? இல்ல,
பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட தௌபா கேட்பார்கள், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவார்கள். அதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். அப்போ பாவமே செய்யாம அப்படியே இருந்தா அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு அவன் சொந்தக்காரனா இருப்பானா? அவன் எப்படி அல்லாஹ் விரும்புவான்? எப்படி அது சாத்தியமாகும்? ஷைத்தானை அல்லாஹ் சேர்த்து படைச்சிக்கிறான். ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட வரம் எடுத்து வந்திக்கிறான். ஷைத்தான் எங்களுடைய இரத்த நாளங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறான். எப்படி அவுலியாக்கள் பாவம் செய்ய மாட்டாருன்னு சொல்றோம்? பாவத்தில் எல்லை மீறி போக மாட்டாரு. பாவங்கள் நடக்கும், சின்ன சின்ன பாவங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடக்கும். உடனே திருந்திக் கொள்வார்கள், உடனே தௌபா கேட்டுக்கொள்வார்கள். இந்த நேரமும் அவுலியாக்கள் என்கிட்ட பாவமே இல்லை, நான் சொர்க்கவாசின்னு நினைச்சா அவன் அவுலியாவே இல்லை, அவன் ஷைத்தான், அவன்கிட்ட பெருமைக்குது. உண்மையான அவுலியாக்கள் எப்படி இருப்பாங்கண்டா, தங்கள் அவுலியாக்கள்னு சொல்லிக் கொள்ள மாட்டார்கள். தான் பாவியை போன்று நினைப்பார்கள். எங்களோட அமல்கள் எல்லாம் அங்கீகரிச்சிட்டானோ தெரியாதே என்று அங்கலாய்ப்போடு இருப்பார்கள். அவர்கள் பகட்டுத்தனமாக நடக்க மாட்டார்கள். அவர்கள் நாத்தம் பெரிய இறைச்சவான், நாத்தம் பெரிய அவுலியான்னு சொல்லிக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அல்லாவோடு நெருங்கி கொண்டிருப்பார்கள். நான் உண்மையான அல்லாவுடைய நேசனாண்டு தெரியாம அல்லாவுடைய நேசத்தை அடைஞ்சு கொள்ளணுமே என்ற ஏக்கத்தில் வாழ்வார்கள். இவர்கள் அவுலியாக்கள், இவர்கள் அல்லாவுடைய நேசர்கள். நாங்க பெரிய அவுலியாக்கள், நாங்க அப்படி, நாங்க இப்படின்னு சொன்னா இவன் பச்சை கல்லன்னு நாங்க நினைச்சுக்கொள்ளணும். இவன் ஷைத்தானுடைய அவுலியான்னு நினைச்சுக்கொள்ளணும். இவன் ஷைத்தானுடைய நேசன் என்று நாங்க முடிவெடுத்துக் கொள்ளணும். இதுக்கு குர்ஆனும் ஹதீஸும் ஆதாரம் இருக்கிறது. இப்படி முடிவு எடுக்கணும். நாங்க எடுத்தா தான் எங்களுக்கு தெளிவு கிடைக்கும். நானும் நீங்களும் உண்மையான நேசர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் அந்த நபித்தோர்களுடைய வரலாறுகளை படிங்க. அவங்க எப்படி அல்லாஹ்வுடைய நேசர்களாக மாறினாங்க, எப்படி அல்லாஹ்வுடைய அன்புக்கு சொந்தக்காரர்களாக மாறினாங்க. ஒரு பாவம் நடக்கிற நேரம் அவர்கள் எப்படி அந்த பாவத்தை எடுத்துக்கொண்டார்கள், அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடுவதற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது. அந்த அடிப்படைகளை நாங்கள் படித்தால் உண்மையான அந்த நபித்தோழர்களுடைய வரலாறுகள், நபிமாருடைய வரலாறுகள், முன் சென்ற நல்ல சாலிஹீன்கள், இமாம்களுடைய வரலாறுகளை, அவர்கள் செய்த பாவத்துக்கு அவர்கள் எப்படி அல்லாஹ்விடம் நெருங்கினார்கள், உண்மையான இறைநேசர்களாக எப்படி வாழ்ந்தார்கள், இதைத்தான் நாங்கள் படிக்க வேண்டும். கள்ள பொய்யான பித்தலாட்டங்களை, போலியான கதைகளை சொல்லக்கூடியவருடைய வரலாறுகளின் ஊடாக எங்களால் வெற்றி பெற முடியாது. அது உண்மையான இறையச்சமும் கிடையாது. எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையாக அல்லாஹ்வுடைய நேசர்களாக, அல்லாஹ்வுடைய இறைச்சவான்களாக நாங்கள் மாறினால் வல்லாஹு வலியுல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் தாலா அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தாலா பாதுகாவலனாக இருப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னித்து எல்லோரையும் அல்லாஹ்வுடைய நேசர்களாக மாற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவருடைய பாதுகாவலனாக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.